Hey guys, welcome back to the channel. இந்த வீடியோ again ஒரு ஸ்டைலிங் வீடியோ தான். இது வந்துட்டு பட்டு அனார்கலி மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போறேன். கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும், பட் ரொம்பவே எலிகண்டா இருக்கும். ஸோ இந்த அனார்கலி ரெடி பண்றதுக்கு நான் மொத்தமா ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அதை நான் வீடியோட எண்ட்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே டிசைன் பண்ணுற மாதிரி இந்த வாட்டி வந்து சாரீலேருந்து தான் டிசைன் பண்ணுறேன். ஸோ இந்த சாரீ வந்துட்டு ரீசெண்டாக இதுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ப்ளூ கலர் பிளெயினாக வருது பாடி ஃபுல்லாக, அண்ட் வித் ஒரு டார்க் பிங்க் பார்டர் வருது. அண்ட் அந்த பார்டர் ஃபுல்லாக வந்துட்டு ஜரி இருக்குது. அந்த ஜரி வந்து லைக் டியூவல் ஷேட்ஸ் மாதிரி வருது. ஸோ அதனால இந்த பார்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் டாப் அண்ட் பாட்டம் பார்டர் வந்துட்டு சிமிலராக இருக்கிறதுனால அது ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அனார்கலி ஸ்டிச் பண்ணும்போது. முந்தி வந்துட்டு சம்வாட் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக கோல்டு இருக்குது. எனிவே அதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ப்ளவுஸ் பார்ட் வந்து சம்வாட் நாட் இந்த பார்டர் கலர், வேறு பிங்க்கில் இருந்துச்சு. ஸோ அதுவும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி பல்லு பார்ட் தேவையில்லைன்றனால அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அகெயின் இப்போ டாப் அண்ட் பாட்டமில் இருக்க பார்டர்ஸையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்காக நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினேன்னு பார்க்கலாம். பேசிக்லி இதுக்காக ஒரு காட்டன் லைனிங் ஃபார் 2.5 meters வாங்கியிருந்தேன். அண்ட் 1 meterக்கு ஒரு லேஸ் வாங்கினேன் with the same pink color in the borders, and back rope ஒரு 1.5 meter in the same pink color வாங்கியிருந்தேன். ஸோ காட்டன் லைனிங் வாங்கினதுனால ஃபர்ஸ்ட் அதை நான் எப்பவுமே ரின்ஸ் பண்ணுவேன். தென் அதை ட்ரை பண்ணி அயன் பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாப் பார்ட்டுக்கு நான் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறேன். இந்த வாட்டி வந்து என்னோட மெஷர்மெண்ட்ஸில் ஸ்லைட் சேஞ்சஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண 2 ட்ரெஸ்ஸுமே எனக்கு சம்வாட் ஃபிட்டிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு அட்ரஸ் பண்ணி இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு வீடியோட ஃபைனலில் பார்க்கலாம். ஸோ நான் கம்மிங் டு த பாட்டம் பார்ட், சர்க்குலர் டைப் அனார்கலி தான் நான் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மெஷர்மெண்ட்டு. இதை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி லைனிங் அண்ட் மெயின் கிளாத் எல்லாத்துலேயுமே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெஷினுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிளாத், லைக் மோர் தென் half ஆஃப் த saree எனக்கு வந்து எக்ஸஸாக தான் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, லைக் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, லைக் இவ்வளோ கிளாத் வந்து எக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி. ஸோ நான் வந்து அந்த எக்ஸஸ் கிளாத்தை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணி. ஸோ தட்ஸ் இட். இதோட மெஷர்மெண்ட் அண்ட் கட்டிங் பார்ட் முடிஞ்சுது. இனிமேல் நம்ம ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் எப்போயுமே நான் ஃபர்ஸ்ட் நெக்லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் நெக்லைன் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணலை. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் நெக்லைன், அதாவது பா ஷேப் நெக் தான் வச்சுருக்கேன். பேக் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க், பார்த்துட்டு இருக்கிறது யாராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நினைக்கிறத இந்த ட்ரெஸ்க்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைப்பீங்களோ அதை போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக நான் பெட் பண்ணுறேன் யாருமே வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ண ரியல் அமௌண்ட்டை சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணுறது இருக்கட்டும், ரியலாக எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் வந்து சாரியோட ப்ரைஸ் 182 rupees. கரெக்டாக தான் கேட்டிங்க, இட்ஸ் 182 rupees. இப்போது வந்து அதோட ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 200+ இருக்குது. அதுவுமே ஒரு டீசெண்டான அமௌண்ட் தான் சொல்வேன். மெட்டீரியல் குவாலிட்டி கேட்டிங்கன்னா இட் இஸ் ஓகே குவாலிட்டி, ரொம்ப சூப்பர் இல்லை, பட் ப்ரைஸுக்கு ஒர்த்தான குவாலிட்டி தான். இது வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், மீஷோ ஆப்பில் இருந்து தான். நெக்ஸ்ட் வந்து லைனிங் பர் மீட்டர் வந்து 40 rupees. ஸோ 2.5 meters வாங்கியிருந்தேன் நான். டோட்டலாக 100 rupees ஆச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நெக்கில் வச்ச லேஸ் 1 meter தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட காஸ்ட் வந்து 12. தென் பேக் நெக்கில் வச்ச அந்த ரோப்பு இட்ஸ் 8 rupees. ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்டாக 300 வருது. அவ்வளோதாங்க, 70% ஆஃப் ஒர்க் முடிஞ்சுது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதுக்கப்புறமா பாட்டம் பார்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு பார்டர்ஸ் அட்டாச் பண்ணிட்டா ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் 300க்கு இப்படி ஒரு லுக்குன்றது வந்துட்டு இட்ஸ் லிட்டில் அன்எக்ஸ்பெக்டட்னு தான் நான் சொல்லுவேன். சடனாக இந்த சாரீ பார்த்ததுமே ஓகே ப்ரைஸும் இவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணதான். அதுக்கப்புறமா தான் யோசித்தேன், ஓகே இது எந்த மாதிரி வாங்கிட்டோம், எதுக்கு வாங்கணும், சாரியாக கட்டுறதெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம் இதை வச்சு அப்படி சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு தான் நான் இந்த மாதிரி ஓகே அனார்கலி இப்படி ஸ்டிச் பண்ணலாம். 2 பார்டருமே சிமிலராக தானே இருக்குது. ஸோ 2மே அட்டாச் பண்ணி கீழே வச்சா பெரிய பார்டர் மாதிரி வரும். ஸோ அப்படி தான் இதை வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதில் இன்னொரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300ன்றது நார்மலாக டெய்லி வேர் குர்த்தி வாங்குகிற ஒரு ப்ரைஸ். அதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.